அதிமுகவின் சார்பாக களமிறங்கும் பிரபல தமிழ் நடிகை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது இருக்கிறாங்க. அதிலே முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. அதிலேயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இன்று வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமானவர்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் நமது நடிகை கௌதமி அவர்களும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக ஒரு காலத்தில் இணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்குமே அதிமுகவிற்கு விசுவாசமாகவும் அதிமுகவுடைய கொள்கைகளை பரப்புவதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடிகையாகத்தான் பார்க்கப்படுகிறார் நடிகை கௌதமி அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 6 மாத காலங்கள் என்பது இருக்கிறது. அந்த தேர்தலுக்காக நடிகை கௌதமி அவர்கள் களம் இறங்க போகிறார், காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இருந்த போதிலுமே அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்றாலுமே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சென்னையில் உள்ள ஒரு தொகுதியில் களமிறங்க நடிகை கௌதமி காய் நகர்த்தி வருகிறாராம். பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த அவர் தற்போது கொள்கை பரப்பு துணை செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். வரும் தேர்தலிலே மயிலாப்பூர் அல்லது வேளச்சேரி, 1000 விளக்கு இவற்றில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே வேட்பாளரை போல் போட்டோ ஷூட் ஒன்றையும் நடத்தியிருக்கிறாராம் நமது நடிகை கௌதமி அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நடிகை கௌதமி அவர்களுக்கு ஒரு தொகுதியிலே போட்டியிடுவதற்கு விருப்பம் என்பது இருக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் போட்டியிடுவதற்கு விருப்பம் என்பது இருக்கலாம். அதற்கு தலைமை என்பது சரி சொல்ல வேண்டும். சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் போட்டி. நடிகை கௌதமி அவர்களை பொறுத்த வரைக்குமே சென்னையிலே மயிலாப்பூர், வேளச்சேரி, 1000 விளக்கு இந்த 3 தொகுதி ஏதேனும் ஒரு தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி முகமாக மாறப்போகிறார் அப்படிங்கிறது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தற்சமயம் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கள ஆய்வுகள் என்பது நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது கூட சொல்லலாம். அதாவது ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய அனுமதியோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக கலாய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கலாயின் முடிவுகளிலே எந்தெந்த தொகுதியில் அதிமுகவிற்கு செல்வாக்கு இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம், எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது, யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என அனைத்து முடிவுகளையுமே எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருக்கிறார் கூட சொல்ல. அதாவது வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்திலே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்க முடியும். அதற்குத்தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களிலே கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை முடிவு பெற்றவுடன் தொகுதி பட்டியல் என்பது பிரிக்கப்படும். அதிலே அதிமுகவினருக்கு எத்தனை தொகுதிகளில் போட்டி போடுகிறார்கள், யார் யார் போட்டி போட போகிறார்கள், அதுவும் கடந்த முறை வாய்ப்பு கொடுத்து அந்த நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா, புது நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது அப்படிங்கிறது இன்னொரு 2 மாதங்கள் கழித்து தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அதே போல் நடிகை கௌதமி அவர்கள் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலே களமிறங்கினால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா.